நார்மல் அக்வேரியம் டேங்க் செட்டப்பில் உங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிச்சா? ஸோ நீங்கள் யாராவது பிளான்ட் டேங்க்லாம் மாற போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நம்ம சென்னையில் புதுசாக திறந்திருக்க ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஸ்டேட் சென்டர் தான் போயிட்டு ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும் அதை மறக்காமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிளான்ட் டேங்க் தேவையான மெட்டீரியல்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் அது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிளான்ட் டேங்க் அக்வேரியம் தான். இந்த அக்வேரியமில் நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட லுக் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பிளான்ட் அக்வேரியத்தில் என்னெல்லாம் மீன் ஆட் பண்ணலாம், என்னெல்லாம் மீன் ஆட் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் பிளான்ட் அக்வேரியம் டேங்க் செட்டப் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஷாப்பை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களை, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கியோட்ஸ் அக்வேரியம். ஸோ இந்த கடையில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பிளான்ட் டேங்க் ஃபிஷ்ஷஸ் தான் மெயின்லி பண்ணுறாங்க. ஸோ வாங்க கைஸ் உள்ளே போய் பார்ப்போம். ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லை, என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இன்டோர் பிளான்ஸ் இருக்குது. இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சக்லண்ட் வெரைட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ டெசர்ட் பிளான்ஸ் அதுவுமே இருக்குது உங்ககிட்ட. இந்த ஒரு டேங்க் செட்டப் பண்ணால் நம்மளுக்கு என்ன பட்ஜெட் போகும்? இந்த டேங்க் செட்டப்புக்கு வந்து நாங்கள் வந்து 65,000 சார்ஜ் பண்ணுறோம். இந்த டேங்கோட சைஸ் வந்து 2.5 feet by 1.5 by 1.5 feet. ஓகே. இதில் போட்டிருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்து டிசி பிளான்ஸு ப்ளஸ் ஏடிஏவோட சாயில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இதோட ஃபுல் க்ரோத் வந்து 45 days ஆயிருக்கு. ஸோ அதோட ஃபுல் மெச்சூரிட்டி இப்போ தான் ரீசெண்டாக தான் ஆச்சு. ரீசெண்டாக தான் ஃபிஷஸும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு என்ன 65,000 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ எலிஸோட 2 லைட் வந்துடும், ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் வந்துடும், டேங்க் வந்துடும், பிளான்ஸ் வந்துடும், சாயில்ஸ் வந்துடும், எல்லாமே இன்க்ளூடிங் வந்து CO2 செட்டு, எல்லாமே சிலிண்டர் செட்டு, எல்லாமே உங்களுக்கு சால்னைட் வால் கூட எல்லாமே இன்க்ளூடிங் நாங்கள் 65,000 பண்ணிக்கிறோம். மெயின்டெனன்ஸ் எதாவது வருமா? மெயின்டெனன்ஸ் வந்து 65 மெயின்டெனன்ஸ் வந்து வராது. நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்கலாம், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுக்கலாம். அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைட் பண்ணிக்கலாம். ஒரு ரெகுலர் பேசிஸில் நம்ம கைட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், தண்ணி கொஞ்சம் அடிக்க ஏற்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஈஸியாக கஸ்டமர் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக. இது என்ன டைப் ஆஃப் அக்வேரியமாக என்ன இருக்கும்? இது வந்து பேல்டரியம்னு சொல்லுவோம். இது வந்து மினி. ஆக்சுவலாக முன்னாடி பெருசாக பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சைஸ் நீங்கள் பண்ணி கொடுத்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் கேட்குறாங்க. இதில் நம்ம ஃபிஷ் வளர்க்கலாம். ஃபிஷ்ஷில் தாராளமாக வளர்க்கலாம். குட்டி ஃபிஷஸ் நம்ம டெட்ராஸ் வெரைட்டி அந்த மாதிரி மினி. ஆமாம், மினி ஃபிஷஸ் நம்ம வளர்க்கலாம். ஓகே. இது வந்து நம்ம 8,000 சார்ஜ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் வந்துடும். உங்களுக்கு இந்த ராக் செட்டப்பு, பிளான்ஸு, லைட்டு, ஃபில்டர்ஸு எல்லாமே இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு 8,000. இதுக்கும் மெயின்டெனன்ஸ் எதாவது இருக்குங்களா? இதுக்கு வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல. லோ மெயின்டெனன்ஸ் வந்து இந்த பேல்டேரியம் அந்த மாதிரி செட்டப். ஸோ இதோட பர்பஸ் என்ன ப்ரோ? இது வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து எப்படி சொல்கிறதுனா இது வந்து எல்லா பிளான்ஸுமே தண்ணிக்குள்ளே சம்மர்ஸாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது தண்ணி வெளியே வளரும் அப்படின்றதுக்காக இந்த பேல்டேரியம். ஓகே. ஸோ நம்ம ரிலாக்ஸிங் டைம், டீ டைம் அதெல்லாம் உட்காந்து ஒரு கப்பீஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன ஃபிஷ்ஷஸ் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் டாய் தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இதாங்க இந்த டாய்ஸ் தான். அது இந்த ஃப்ளோட்டிங் டாய்ஸ். ஸோ நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா அப்படியே அது பார்த்தீங்கன்னா சபர்ஜ் ஆகாது, கீழே போகாது, அப்படியே தொங்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்க. டாய்ஸ் மட்டும் இல்லை, இவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் தேவையான எல்லா அசஸரியுமே கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பீட்டா நெட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இது எல்லாமே டேங்க் உள்ள போகிற டாய்ஸ் தான். போகிறது வந்து க்ளோ ஆகும். ஓகே ஓகே. இது எல்லாமே க்ளோ டாய்ஸ். இது நைட் டைம் அந்த ரேடியம் மாதிரி இருக்கும். எவ்வளோ ஒரு பீஸ் இது? ஒரு ரேட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. இதெல்லாம் ப்ரோ இது வந்து எல்லாமே இதுதான், ஃப்ளோட்டிங் ஆகாது, எல்லாமே உள்ளே போகிறது. ஓகே ஓகே. ஸோ டெட்ரா ஃபுட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பீட்டா மெடிசனும் உங்கள்கிட்டே இருக்குது. இந்த ட்ரே ஃபுல்லாகவே டாய்ஸ் தான். செக்ஷன் ஃபுல்லாகவே டாய்ஸு. இது வந்து எங்கேயுமே ஏகப்பட்டது இருக்குது. வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாம். ஆமாம், ஸ்கூபா டைவிங் இருக்குது. ஸோ ஃபிஷ் டேங்க்கில் என்ன ஐடியாஸ் உங்களுக்கு வருதோ நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி டாய்ஸ் எங்கள் உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. பவுலில் என்ன ரேட் வருது? பவுல் வந்து ஸ்டார்டிங் நம்மகிட்ட 180 rupees இருக்குது. ஸ்மால் சைஸ் 6 inch. ஓகே. அந்த பெரிய சைஸ் எவ்வளோ ரேட்? பெரிய சைஸ் வந்து 550. இந்த 9 inch வந்து 350, 12 inch வந்து 450.
ஓகே. நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் சைஸ் தான் 180 180. ஓகே. ஸோ இதில் ஃபிஷ்ஷு வளர்க்கலாமா, ரெக்கமெண்டட் ஆகும்? இது கண்டிப்பாக வளர்க்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சில பேர் வந்து என்ன கேட்பாங்க, எனக்கு நிறைய மீன் வேணும் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது தாராளமாக மீன் வளர்க்குறதுக்கு எந்த ஆச்சும் கிடையாது. ஷூர். ஸோ இந்த ஏஞ்சல் ஃபிஷ்லாம் எவ்வளோ இருக்கும் பேர்? இந்த ஏஞ்சல் வந்து ப்ளஸ் வந்து 200 பேர் வருது. 200 ஆமாம். வெல்டெயில் வந்து பேர் 100 வருது. ஓகே. இது கூட சில்வர் டாலர்ஸ் இருக்குது, அதுவும் பேர் 100 தான் வருது. இது என்ன ப்ரோ, ஃபிஷ்ஷோட கலர் தனியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது ஒன்றும் இல்லை, இது வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு ப்ளேஸில் போயிட்டு என்ன ப்ராப்ளம் வரக்கூடாதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ கைஸ் இப்போ அதுக்கு சேல் கிடையாது. ஸோ அதோட கண்டிஷன் நல்லா மட்டும் தான் சேலே பண்ணுவார். ஸோ இவர்கிட்ட நீங்கள் நம்பி தாராளமாக ஃபிஷ் எடுக்கலாம் கைஸ். இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது வந்து டெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. டெட்ராஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். நம்மகிட்ட வந்து கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷஸ் கூட நம்ம ஈஸியாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து சர்பே டெட்ரா இருக்குது, பலூன் ரெட்டை டெட்ரா இருக்குது. ஓகே. அப்புறமா அடுத்த டேங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொய்ஸ்வாட்டு. இது கண்ணு வந்து ரெட்டையாக இருக்கும். இது வந்து பேர் 100 ருபீஸ் இருக்கும். கீழே இருக்காங்க அவங்க யார்? இது வந்து அல்பினோ கோரி. இன்னொன்று வந்து அந்த டேனிஷ் ஒன்னின்னு சொல்லுவோம், டேனிஷ் ஒன்னி தான். ஸோ இந்த அல்பினோ ஃபிஷ் வந்து பாட்டமில் இருக்க வேஸ்டேஜ் அந்த அழுக்கு எல்லாமே வந்து அதை சாப்பிட்டு வளரக்கூடிய உயிரினம். ஸோ இது எந்த ஃபிஷ் போட்டாலுமே அது போடலாம். ஆமாம், தாராளமாக போடலாம். இந்த வெரைட்டி ப்ரோ? இது வந்து இதுலேயும் டெட்ராஸ் தான். போஸ்டட் டெட்ரா இருக்குது, பிளட் ஃபின் இருக்குது, அப்புறம் க்ரீன் கோரிஸ் இருக்குது, அப்புறமா ஸ்பார்க்லிங் அல்பினோ மாதிரி அந்த க்ரீன் கலர். ஆமாம், அல்பினோலே இது க்ரீன் கலரு. ஸ்பார்க்லிங் குராமியும் ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த குராமி எவ்வளோ வருது ப்ரோ பேர்? இதெல்லாம் போஸ்டட் டெட்ரா வந்து பேர் 80 ருபீஸ் கொடுக்கும். பிளட் ஃபின், கோரிஸு, அதுக்கப்புறம் ரெமினோஸு, இது எல்லாமே பேர் 80 கொடுக்கும். ஸோ இது என்ன வெரைட்டி ப்ரோ? டிஃப்ரெண்ட். இதில் வந்து பிளாக் நியான்ஸ் இருக்குது, பிளாக் ஃபேண்டம் இருக்குது, கோல்டன் ஆல்கேட்டஸ் இருக்குது, ஆல்பினோ மவுண்டன் மினோ இருக்குது, கார்டினல் டெட்ரா இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட் வருது ப்ரோ? கார்டினல் வந்து பேர் 80, பிளாக் ஃபேண்டம் பேர் 80, பிளாக் நியான் மவுண்டன் மினோ பேர் 50, கோல்டன் ஆல்கேட்டர் பேர் 80. ஸோ இவ்வளோ ஃபிஷ் இருக்குது, எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க? எப்படி அது? ஏன்னா எல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இல்லை. ஆமாம், இதில் இருக்கிறது வந்து ஆல்பினோ பிரிஸ்டில் இருக்குது, இதில் மவுண்டன் மினோஸ் இருக்குது, சைனீஸ் ஆல்கேட்டர் இருக்குது, சேம் அதே கோல்டன் ஆல்கேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது ஸ்டைலும் போட்டு வச்சுருக்கீங்க, அது என்ன ரேட் வருது? இது வந்து ஸ்னெயில் வந்து 20 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ இது ரெக்கமெண்டடாக நம்ம பிளான்டட் டேங்க்கில்? இது நல்லாவே ஆல்கேஸ் வந்து பிளான்டட் டேங்க்கில் ரெக்கமெண்டட் கிடையாது. பட் ஆனால் நார்மல் ஒரு டேங்க்கில் இப்போ டேங்க் கிளீனருக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது தேடுறாங்க அப்படின்னா இந்த ஸ்னெயில்ஸ் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ கீழே இருக்க ஆல்கேஸ் வந்து தாராளமாக சாப்பிடுறோம். ஸோ பிளான்டட் டேங்க் ரெக்கமெண்ட் இல்லைங்களா? கிடையாது. பிளான்டட் டேங்க் எதாவது ஸ்டைல் இருக்கா நம்மகிட்ட? பிளான்டட் டேங்க்கு நம்மளோட ஸ்னேக்ஸ் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிள். ஓகே. இது என்ன ஃபிஷ் ப்ரோ? இது வந்து சால்கனி, இது வந்து சிச்லிட்ஸு, இது வந்து ப்ளூ பேடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இந்தியன் வைல்டு ஃபிஷ்ஷஸ். இது ஆக்சுவலாக நார்மல் தான் அந்த ஃபிஷ்ஷஸ். நார்மல் தான். பிளான்டடுக்கு போடலாம் தாராளமாக போடலாம். இது என்ன ஃபிஷ் ப்ரோ? இது வந்து மூன்டெயில் பலூன் மலின்னு சொல்லுவாங்க. மூன்டெயில் பலூன்? ஆமாம், மூன்டெயில் பலூன் மலி. அது கூட வந்து இருக்கிறது வந்து ஜோடியாக் லார்ச். ஓகே. அதெல்லாம் என்ன ரேட் வருது ப்ரோ? ஜோடியாக் லார்ச் பேர் 50 ருபீஸு. அதோட அது எதை அது எல்லாமே சேம், அதே கேரிடோராஸ் மாதிரியே தான். ஓகே ஓகே. ஸோ டேங்க் கிளீனருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக தேடுறவங்களுக்கு இதெல்லாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது என்ன கப்பீஸ்? இது போட்டடா? இல்லை, இது வந்து நம்ம நார்மல் நார்மல் தான். ஆனால் பிளாட்டினம் டம்போ இயர் வந்து பெருசாக இருக்கும். கலர் டாமினெண்ட்டாக இருக்கும். இயர் வந்து மேல்ஸ் வந்து இயர். இதெல்லாம் என்ன ரேட் வருது ப்ரோ? வந்து ஸ்டார்டிங் நம்ம கீழே இது பிளான்டட் டேங்க் ரெக்கமெண்டட் ப்ரோ? தாராளமாக போகணும், நல்லா இருக்கும். சேம். இது என்ன வெரைட்டி ப்ரோ? கப்பீஸ்? இது வந்து கப்பீஸ் வெரைட்டிலேயே இது வந்து இன்னொரு வெரைட்டி, ரெட் ட்ராகன் சொல்லுவாங்க. இதுக்கும் இயர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வளரும். இந்த டெயில்ஸில் வந்து கொஞ்சம் அந்த கோப்ரா வெரைட்டி மாதிரியே கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ நல்ல ரெட் ட்ராகன் சொல்லுவாங்க. இது என்ன ரேட் வருது ப்ரோ? இது பேர் 60 ருபீஸ். 60. இது என்ன வெரைட்டி ப்ரோ? இதுலேயும் டெட்ராஸ்லாம் இருக்குது. க்ளோ லைட் டெட்ரா இருக்குது, ஹாக்கி ஸ்டிக் இருக்குது, அப்புறம் செரி பார்ப் இருக்குது. ஓகே. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து ப்ரைஸ் வந்து செரி பார்ப்பு, க்ளோ லைட்டு, இது ரெண்டுமே பேர் 80 ருபீஸ் வரும். மற்ற எல்லாமே பேர் 50 ருபீஸ். இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது ரேம்ரைஸ் பேர் 100 வரும். 100.
இது எவ்வளோ ப்ரோ? இது பேர் 30 ருபீஸ் வரும். 30. இது ஹார்லி கிரேட் மாலி. இது டேங்க் கிளீனஸ் எவ்வளோ இருக்குது ப்ரோ ரேட்டு? இது டேங்க் கிளீனஸ் ஈஸ் 20 ருபீஸ். 20 தான். ஸோ இவனுக்கு சைஸ் பெருசாகிடுவானுங்களே? ஆமாம், சீக்கிரமாகவே பெருசாகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டேங்க்கு நம்ம செட் பண்ணிடணும். ஸோ சின்ன டேங்க்குக்கு இது ரெக்கமெண்டட் இல்லை. கண்டிப்பாக பிளான்டட் டேங்க் ரெக்கமெண்டடா ப்ரோ? இது பிளான்டட் டேங்க்கு ரெக்கமெண்ட் கிடையாது. ஸோ இது என்ன வெரைட்டி ஃபிஷ் ப்ரோ? இது பைனாப்பிள் ஸ்வாட்டைல்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன பிளான்டட் டேங்க் தான் எல்லாமே? ஆமாம். இது ஸ்வாட்டைல்லே இன்னொரு வெரைட்டிஸு பைனாப்பிள் ஸ்வாட். எவ்வளோ இருக்குது ப்ரோ பேர்? இது 50 தான். ஸோ இது என்ன ஃபிஷ் ப்ரோ? டேங்க் கிளீனர் மாதிரியே இருக்கானுங்க. ஆமாம், டேங்க் கிளீனர் மாதிரியே தான் குட்டியாக இருக்கும். பட் ஆனால் சின்ன சைஸாக தான் வளரும். ஸ்டோன் கேட் ஃபிஷ்னு சொல்லுவோம். ஓகே, பேர் 30 ருபீஸ் நமக்கு. இது பிளான்டட் டேங்க் போடலாமா? இது பிளான்டட் டேங்க் அட்வைசபிள் கிடையாது. பிளான்டட் டேங்க்கு வேறு சக்கரை டேங்க் கிளீனர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவனுங்க அப்போ எந்த டேங்க்குக்கு போகிறது? நார்மல் டேங்க்லேயே குட்டி குட்டி பீசஸ் டெட்ராஸு அந்த மாதிரி சும்மா அழகுக்காக போட்டுக்கலாம். ஓகே, இவனுக்கான சைஸு பெருசாக மாட்டானுங்க? ரொம்ப பெருசாக மாட்டாங்க. ஓகே, பேர் எவ்வளோ சொன்னீங்க ப்ரோ? பேர் 30 ருபீஸ். 30 தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் விசாரித்தேன், குளத்துலேருந்து ஏகப்பட்ட மார்க்கெட்டில் விசாரித்தேன், இவர்கிட்ட ரொம்ப சீப்பாக இருக்குது இந்த மீன். ரைஸ் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டரு. இது எதுவுமே பொம்மை கிடையாது, உயிர் உள்ள எல்லாமே லாப்ஸ்டர் தான். பார்க்க பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரியே இருக்கானுங்க எல்லாம். ஸோ ப்ரோ இது எவ்வளோ வருது பேர்? இது பேர் 300 ருபீஸ். 300. ஸோ இவனுங்க எதாவது ஆச்சிங்லாம் பண்ணுவானுங்களா? குட்டி எதாவது போடுவானுங்களா? இதில் மேல் ஃபீமேல் எப்படி பார்த்து கொடுப்பீங்க ப்ரோ? கஸ்டமருக்கு கேட்டாங்கன்னா நம்மளே மேல் ஃபீமேல் பார்த்து கொடுத்துருவோம். ஸோ அதை பார்க்க முடியுங்களா? பார்த்து அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அது அதோட சைஸு அதோட பின்ஸோட இது அளவு வச்சு தான் பார்க்கணும். ஓகே ஓகே. ஃபுல் ரேட் கப் எவ்வளோ இருக்கும் பேர்? 150. எல்லாம் பேரண்ட் சைஸாக இருக்கும். இது என்ன கப்பி ப்ரோ? சில்லி மொசைக். இதெல்லாம் எவ்வளோ இருக்குது பேர்? 60. இது என்ன ஃபிஷ் ப்ரோ? ப்ளோ டைகர்னு சொல்லுவாங்க. ப்ளோ டைகரு. அதுலேயே ப்ளோ ஆகிற மாதிரி இது ப்ளோ டைகர். பேர் 40 ருபீஸ். எல்லோவாக இருக்காது? எல்லோ இருக்கிறது அல்பினோ டைகர். அது பேர் 40 எல்லாமே பேர் 40. இது மேலே இருக்குது நியான் குராமி பேர் 100. இது ப்ளூ கப்பிங்களா? ஸோ ப்ளூ கப்பி கூட ஷிம்ஸ் இருக்குது. செரி ஷிம்ஸ் அது. இது ரெட் ரிலீஸ். ரெட் ரிலீஸ் எவ்வளோ அது பேர்? அதெல்லாம் 60. இதுவுமே நம்மளுக்கு குட்டிலாம் போடுவாங்க. ஆமாம். ஸோ இந்த காய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரேட் எவ்வளோ வருது அதெல்லாம்? டாய்ஸ் எல்லாமே 30 ருபீஸ். ஹேங்கிங் டாய்ஸ், ஃப்ளோட்டிங் டாய்ஸ். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ ஷிம்ஸ். இது எவ்வளோ வருது பேர்? 60. இது ப்ளெக்கோ சேல்ஸ். அப்புறம் என்ன ப்ளெக்கோ இது? ரெட் ப்ளெக்கோ. இந்த பிரிசிலோஸ் அதுவா? சேம் அதே இதில் ரெட் கலர். ஓகே ஓகே. இது கப்பி கிராஸுங்களா? ஸோ இது இருந்தால் ஸ்ட்ரிம்ஸ் நல்லா ஆக்டிவாக ஆச்சு ஆவாங்க. ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. ரெட் செரி ஷிம்ஸ் இருக்குது, ப்ளூ இருக்குது. இந்த பிளாக் ஷிம்ஸில் எவ்வளோ இருக்குது ப்ரோ? பிளாக் ஷிம்ப் வந்து பேர் 80 ருபீஸ். 80. இது என்ன வெரைட்டி? எல்லோ இருக்குது, அப்புறம் சக்குரா ஆரஞ்சு இருக்குது. ஓகே, பேர் 60 தான். 60. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் தான். ஸோ இது உங்கள் ஏரியாலே பாதி பேர் கிடைக்கலாம். பட் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது கண்டிஷன் பண்ண வாட்டரில் வளர்கிற செடி எனக்கு சரி. ஏன்னா இது நானுமே எடுத்து வந்து வளர்த்து பார்த்தேன். ஒரு வாரம் இருக்குது அதிகபட்சம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இறந்துருது. ஸோ இவங்ககிட்ட வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும் எனக்கு. இது என்ன பிளான்ட் ப்ரோ? இது வந்து ஜாவா பிளான்ஸு. எவ்வளோ இருக்குது இது? இது ஒரு ஸ்டோன் வந்து நம்ம 70 ருபீஸ். ஸ்டோனோட தான் கொடுப்பீங்க? ஆமாம், ஸ்டோனோட அப்படியே ஒட்டியே பிளான் பண்ணி கொடுப்போம். டேரெக்டாக கொண்டு வைக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு சாயில் இல்லாத எதுவுமே தேவை. ஸோ எவ்வளோ நாள் ப்ரோ இது லைஃப் வரும் இந்த பிளான்ட்? ஆக்சுவலாக இதோட லைஃப் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பொறுத்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். ஓகே. இதெல்லாம் என்ன பிளான்ட் ப்ரோ? அது வந்து ரொட்டாலான்னு சொல்லுவாங்க. ரொட்டாலா, ரெட் ரொட்டாலா. ஓகே. இது வந்து அக்வாட்டிக் பிளான்ட். எவ்வளோ இருக்குது? பேர் பாட் 50 ருபீஸ். ஒரு பாட்டு. அது நடுவில் ஒரு செடி இருக்காது? அது வந்து டிப்பாட்டிட்டா. ஓகே. அது எவ்வளோ வருது? அது 50 தான். எல்லாமே மெட்டல் 50. செடி எல்லாமே ஆமாம். பேலஸ்னேரியா, இது கபம்பால சின்னது மினி, அது பக்கம்பா, அது கிரிப்டோபரின், பின்னாடி பெரிய இலையாக இருக்குது வந்து அமேசான். சாயில் எப்படி ப்ரோ ரேட்டு? கிலோ கணக்கா இல்லை பேக்கெட்? கிலோனாலும் நம்ம கொடுக்கலாம். பேக்கெட் அடி சப்போஸ் மொத்தமாக எடுக்கிறதுனாலும் ஓகே.
ஓகே, இந்த சாயில் நம்மளுக்கு எவ்வளோ வருஷம் ப்ரோ? ஒரு 3 வருஷம் தாங்குமா? பிளான்டட் டேங்க். இது என்ன ப்ரோ சின்னதாக டெரீரியா மாதிரி வச்சுருக்கீங்க? இது வந்து டெரீரியம் டேங்க் தான். இது வந்து இதில் இருக்கிறது எல்லாமே லைவ் பிளான்ட்ஸு. இது வந்து கேக்டஸ் வெரைட்டிலே நிறைய வெரைட்டிஸ் நம்ம உள்ள இம்ப்ளான்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இருக்க டாய்ஸும் வந்து நம்மளே பண்ணி வச்சுருக்கோம், நம்மளே ரெடி பண்ணுறது தான். இது நம்ம ஆஃபீஸ் டேபிள்ஸ் அந்த மாதிரி சின்னதாக ஒரு குட்டி ஸ்பேஸில் எனக்கு ஃப்ரெண்ட்லி மேனராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஆஃபீஸ் டேபிளுக்குலாம் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ வீடியோட எதுக்கு வந்தாச்சு, நம்ம கடை நேம் சொல்லுங்கள். கடை பேர் வந்து கியூர்ஸ் அக்வேரியம். ஓகே, கடையோட கான்டாக்ட் நம்பர் வந்து 9566222277. ஓகே. ஸோ நம்ம ப்ரோக்கிட்ட என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இண்டோர் டேங்க்ஸ், அதாவது ஸ்கேப்பிங் நல்லாவே பண்ணி தருவார். அது மட்டும் இல்லை, இவர் மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்காக ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு லைவ் பிளான்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. லாவா ராக்காக இருக்கட்டும், ஸ்கேப்பிங் தேவையான எல்லா மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ நம்ம ப்ரோவோட கடைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஸ்டேட் சென்டர் மாலில் இருக்க நம்ம கியோட்ஸ் அக்வேரியத்தோட ஃபுல் வீடியோ தான். ஸோ இவங்களோட மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்குது. இவங்க இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 15 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரியரில் ப்ளேஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா இவங்க கொரியரில் அனுப்பி விட்றாங்க. பட் இந்த கொரியர் சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அடிஷனலாக. இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் ப்ரொமோஷன் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள், ரொம்பவே சிறப்பாக பண்ணித்தரோம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பெருசாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லா ரிவ்யூஸ் கைஸ்.